வணக்கம் நண்பர்களே. இப்போ நாங்கள் எங்கே புறப்பட்டுட்டோம்னா கோலாப்பாறை, திருக்கோவிலூர்லேருந்து சங்கராபுரம் ரோட்டில் குறிஞ்சிக்குச்சி ரோட்டில் கோலாப்பாறை ஐனாரப்பன் கோயிலுக்கு தான் கிளம்புறோம். வாங்க நண்பர்களே போகலாம். உங்களுக்கும் சேர்த்து வேண்டிக்கிறேன். முருகர் கோயில் மலை மேலே இருக்கோம். நாங்கள் இன்னும் போனதில் தான் ஃபஸ்ட்டு டைம் போகிறோம். வாங்க போகலாம், போயிட்டு பார்க்கலாம். ரூட்டு தெரியல, இப்போ தான் ஃபஸ்ட்டு போகிறோம். நாங்கள் இருந்தாலும் கேட்டுன்னு விசாரிச்சுன்னு கிளம்பி போகிறோம். பாருங்கள் நண்பர்களே. அதே மாதிரி நம்ம வீடியோ பார்க்காதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பாருங்கள். வந்தாச்சு. இது வந்து மண் தரை பகுது. மண் தரையில் குறிஞ்சிப்பட்டுலேருந்து மண் தரைக்கு வந்தாச்சு. வந்து எடுத்து பாருங்கள், மலை மேலே முருகர் கோயில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் பாருங்கள். கிட்ட வந்தாச்சு பாருங்கள் நண்பர்களே. மேலே கோயில் மேலே தான் போயின்னு இருக்கிறோம். ஏறியாச்சு பாருங்கள். வண்டி ஏறதே கஷ்டமாக போகுது. இருந்தாலும் செகண்ட் கியரில் போக வேண்டியது தான். போக பாருங்கள், சேமர மூடு. மலை மேலே வண்டிலாம் போகுதுங்க நண்பர்களே. நீங்களும் வரலாம், வந்து பார்க்கலாம். பாருங்கள் நண்பர்களே, வந்தாச்சு. கோயில் மேலே வந்தாச்சு பாருங்கள். எல்லாம் ஃப்ரீயாக தாங்க, இது சூப்பராக செஞ்சுறாங்க. இது வந்து இன்னும் கோயில் ஃபேமஸ் ஆகலை, என்னன்னு தெரியல. இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை கூட்டம் வருவாங்களாம். நாங்கள் இப்போ தான் முத வரோம். செவ்வாய்க்கிழமை பாருங்கள். நாளைக்கு புரட்டாசி. இன்றைக்கி வந்து பாருங்கள், வந்து நித்தியாச்சு வண்டிங்க நிறுத்திக்க வேண்டியது தான். இதுலேருந்து போய்க்க வேண்டியது பாருங்கள். சுற்றி ஃபுல்லாக மலை பாறை தாங்க. பெரிய பாறை மேலே ரோடு போட்டு வந்துடுறாங்க, சிமெண்ட் ரோடு. கோயிலுக்கு தனியாக சுற்றி பாருங்கள். அருமையான இடங்க உண்மையிலுமே. கோயிலுக்கு வந்தாச்சு பாருங்கள். இதாங்க முருகர் கோலாப்பாறை முருகன். யார் பார்க்கலையே தரிசனம் பண்ணிங்க. உண்மையிலுமே தரிசனம் கிடைக்குங்க. பெரிய கோயில் தான். இதை வந்து ஃபேமஸ் ஆகாதுக்கு இது வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், வேண்டிக்கும். உங்கள் எல்லாருக்கும் வேண்டிக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம நண்பர்கள் எல்லாருக்குமே முருகர் உங்களை வந்து துணை புரிவார். பாருங்கள் நண்பர்களே, உள்ளகிறார் பாருங்கள். அவர் தாங்க கோலாப்பாறை முருகன் தண்டாயுத பணி. உண்மையுமே அருமையாக இருக்குதுங்க. வந்து பாருங்கள், தரிசனம் செய்யுங்க. பாருங்கள், இதான் வெளிப்புறம் கோயில். வெளிப்புறம் ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணி சுவாமி ஆலயம் கோலாப்பாறை. பாருங்கள், நம்ம ஆளுங்கெல்லாம் நின்றுங்கிறாங்க பாரு. நம்ம ஊர் ஜனெல்லாம் எல்லாம் நிறைய பேர் வந்தாங்க. ஒரு ஷேர் ஆட்டோ, நாங்கள் 2 பேர் வண்டியில் வந்தோம். பின்னாடி அவங்களாம் ஷேர் ஆட்டோவில் வந்தாங்க. எல்லாம் வழி போகிறாங்க. கட்புறம் ஏற்றி பாருங்கள். வாங்க உள்ளே போகலாம். பாருங்கள் நண்பர்களே, நல்லா அருமையான கோயில். நீங்களாம் போங்க, முருகர் நல்லா தரிசனம் செய்வார். பாருங்கள், என்ட்ரன்ஸில் விநாயகர் வச்சுக்கிறாங்க. இது வந்து வடபழனி முருகர் தான். வடபழனி முருகர் கோயில். பழனி ஆண்டவர் ஆலயம். இதுவும் கும்பிட்டுக்குங்க. சைடில் அந்த பக்கம் இதே ஒரு கோயில் பாருங்கள். இப்போ தான் புதுப்பிக்கிறாங்க கோயில். இப்போ தான் வேலை நடந்துங்குது. இன்னும் ஃபேமஸ் ஆகலை. மலை உச்சியில் கிராமத்தில் இருக்கிறதுனால ஃபேமஸ் ஆகலை. இது பரவாயில்லைங்க. கோயில் நல்லா தான் இருக்குது. இதே மாதிரி கோயிலெல்லாம் வந்து பாருங்கள், தரிசனம் செய்யுங்க. முருகர் வந்து எல்லாருக்கும் வழி பாருங்கள். சுற்றி மலை தாங்க. இந்த பக்கம் பாரு, அந்த பக்கம் மலை, அந்த பக்கம் மலை. வேலை செஞ்சுக்கிறாங்க போகுது. இப்போ தான் கம்பி வளர்ச்சி வச்சுக்கிறாங்க. தெரிஞ்ச பாருங்கள். ஜல்லி போட்டு வேடம் இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆக்கிறதுக்கு, கோயிலை பெருசாக ஆக்கிறதுக்கு வேடம் சீரமைக்கிறாங்க போகுது. அதில் கம்பிலாம் போட்டு வச்சுறாங்க. இப்போ தெரிஞ்ச பாருங்கள், பில்லர் போட்டு வச்சுறாங்க. ரெடி பண்ணுவாங்க போகுது. மறுபடியும் என்ன வேலை இருக்குது போகுது. அனைவரும் வாரு, நம்ம கோலாப்பாறை முருகன் கோயில் தரிசனம், முருகர் தரிசனத்துக்கு வாங்க. மறக்காமல் வந்து போங்க. பாருங்கள், இதெல்லாம் பழமை வாய்ந்த கோயிலுங்க. இந்த கோயிலுக்கெல்லாம் வரணுங்க. டைம் ஆகிடுச்சு. சரி வாங்க, ஒரே ஒரு டைம் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு போகலான்னு கிளம்புறாங்க. வண்டியில் தாங்க வந்துக்கிறேன். டைம் ஆகிடுச்சு. மணி 3 ஆகிடுச்சு. கிளம்பணும். இங்கேருந்து நம்ம ஊர்லேருந்து 1.5 மணி நேரம் ஆகுதுங்க வந்து போகிறதுக்கு. மணி 3:45 ஆகிடுச்சு. நம்ம வீட்டுக்கு போகிறது 5 மணி ஆகிடும். போயிட்டு பால்கரன வேலை இருக்குது. சரி பார்த்துட்டு கிளம்பி புறப்பட வேண்டியது தான். நம்ம சொந்தக்காரெலாம் இப்போ புறப்பட வேண்டியது தான். கிளம்பி போக வேண்டியது தான். பாருங்கள் நண்பர்களே, சாமி கும்பிடுங்க. நீங்களும் வாங்க. முருகர் நல்லா உங்களுக்கு அருள் புரிவார். வந்து பாருங்கள். உண்மையுமே இதே மாதிரி கோயிலெலாம் வந்து பார்க்கணுங்க. இதெல்லாம் பழமை வாய்ந்த கோயிலுங்க. ரொம்ப காலத்துக்கு பிறகு கட்டின கோயிலாக இது. வந்து பாருங்கள். திருக்கோவிலூர்லேருந்து சங்கராபுரம் ரோட்டில் குறிஞ்சிப்பட்டு வழியாக கூட போகலாம். இல்லை இந்த வழியாக பைபாஸ் வழியாக கூட போகலாங்க. போயிட்டு போகலாம். நம்ம ஊர் ஜனெல்லாம் கிளம்புறாங்க. அவங்கள போயிட்டு வையத்தை அனுப்பிச்சிட்டு இப்போ நம்ம வண்டியில் போக வேண்டியது தான். வாங்க போகலாம். பாருங்கள், சுற்றி மேலேங்க. அருமையான இடம். புறப்பட்டாச்சு. வண்டியில் தான் போயின்னுக்கிறோம். பாருங்கள், பெரிய பாருங்க. இது ஒரு ஏக்கர் 2 ஏக்கரில் பாறையாக இருக்குதுங்க. அந்த பாறை மேலே தான் நம்ம வழி சிமெண்ட் ரோடு போட்டு வச்சுருக்கோம். அதில் தான் நம்ம போகிறோம். வண்டி இறங்கி போகிறோம். நம்மளுக்கு முன்னாடி தான் ஷேர் ஆட்டோ போயினுது. நம்ம ஊர் ஷேர் ஆட்டோ. அவங்கள அனுப்பிச்சிட்டு தான் நம்ம போகிறோம். பாருங்கள் நண்பர்களே,
ஏறி வராங்க பாருங்கள். செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் கூட்டம் வருவாங்க போகுது. கிருத்திகை டைமில் கிட்ட கூட போக முடியாதுங்க. கிளம்பியாச்சு. நீங்களும் வந்து பாருங்கள். இதெல்லாம் பழமையான கோயில். உண்மையிலுமே இதெல்லாம் வந்து பார்க்கணுங்க. நீங்களாம் வந்து பார்த்தா தாங்க உங்களுக்கு தெரியும். வாங்க பாருங்கள். முருகர் உங்களுக்கு எல்லாம் வேலை நல்லதையும் செய்வார். அதே மாதிரி நம்ம வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்துடலாம் வரலையான்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போக வேண்டியது தான். எங்கேயாச்சு நண்பர்களே பாருங்கள். நடந்து போகிறவங்க இப்படியே நடப்பாதை இப்படியே போகலாம் போகுது. நாங்கள் வண்டியில் போகிறதுனால மேலே ஏறி வந்துட்டோம்.